ஓகே. ஸோ நம்ம வந்து 2 செஷன்ஸ்ல க கம்பெனி கிரியேஷன், கம்பெனி ஆல்டரேஷன், கம்பெனி டெலீஷன், தென் கம்பெனி ரிலேட்டடா நம்ம இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்டுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப அந்த கம்பெனி டேட்டால நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எப்படி நம்ம மெயின்டெயின் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டேலி அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு அக்கவுண்டிங் டேட்டாஸ நம்ம வந்து ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரா நம்ம வந்து இந்த டேலி ப்ராடக்ட்ட நம்ம வந்து பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த டேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர் இன் தி சென்ஸ், இந்த சாஃப்ட்வேர் எப்படி நம்ம வந்து அக்சஸ் பண்றோம்? அக்சஸ் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அதிகமான அ மெனூஸ் அப்படிங்கிறது இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அக்சஸ் பண்றதே வந்து எங்க அப்படின்னா, மெயினா வந்து நம்ம இந்த மெனூஸ் கூட தான் நம்ம வந்து அதிகமா வந்து அ அக்சஸிங்ல வந்து இருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு மெனு அது என்ன ஆப்ஷன்ஸ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல டேலி சாஃப்ட்வேர ஈஸியா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு மெனு வந்து அடிஷனல் மெனுவ கூட வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு. இத நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அனதர் மெனு நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இப்ப இதுல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு மெனு நம்ம வந்து செலக்ட் பண்றோம். இப்ப எக்ஸாம்பிள் அக்கவுண்ட் புக்ஸ் அப்படின்னு ஒரு மெனுவ நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ இங்க நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா, அது அனதர் மெனுவ ஹோல்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெனு அனதர் மெனுவ வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, ஹோல்ட் பண்ணியிருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒரு மெனு ஒரு ரிப்போர்ட்ட வந்து என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா, ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பேலன்ஸ் ஷீட் அப்ப நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு முறை டைரக்ட்டா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்ட நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டுது. ஓகேங்களா? ஸோ ஒரு மெனு அனதர் மெனுவ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு மெனு ஒரு ரிப்போர்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டக்கூடியதா இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு மெனு வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மெனு இருக்கு. இந்த மெனு நம்ம வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பில் ரெக்கார்ட் பண்றதுக்கான ஸ்கிரீன் நம்மளுக்கு வந்து இங்க தெரியுது. ஓகேங்களா? அப்போ ஒரு மெனு கிரியேஷன வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ரிப்போர்ட்ட ஹோல்ட் பண்ணியிருக்க மாரி, கிரியேஷன்ஸ நம்மளுக்கு வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நியூ பில்ஸ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கான கிரியேஷன்ஸ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ரிப்போர்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து என்னன்னா, அனதர் மெனூஸ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல அப்படின்னா அனதர் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காட்டக்கூடியதா இருக்கலாம். டாப்ல நம்ம பார்க்குற மெனூஸ் வந்து நியூவா நம்ம வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாஸ்டர்ஸுக்கான மெனூஸா நம்ம வந்து இங்க பார்க்குறோம். ஸோ கிரியேஷன பேஸ் பண்ண மெனு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஆல்டர் பேஸ் பண்ண மெனு அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. தென் ஆல்டர் அண்ட் டிஸ்ப்ளே மல்டிபிள் மாஸ்டர்ஸோட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஆல்டர்ஸ் அண்ட் டிஸ்ப்ளே நம்ம வந்து பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்துல சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப டேலில வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ப நம்ம பார்க்கும்போது யூசருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அ எது நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மெனூஸ் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ஓகேங்களா? அட் த சேம் டைம்ஸ் இந்த மெனு வந்து நம்ம அக்சஸ் பண்றதுக்கு மவுஸ் நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மவுஸ் ஸ்க்ரோலிங் தான் வந்து எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டேலி பிரைம்ல தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ERP9லலாம் இந்த மவுஸ் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஸோ நம்ம வந்து டவுன் ஆரோ கீ தான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஒரு மெனுவ நம்ம அக்சஸ் பண்றதுக்கு, அ ஒவ்வொரு மெனூஸ்லயும் இருக்கக்கூடிய ஹார்ட் லெட்டர்ஸ நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஹார்ட் லெட்டர்ஸ் இன் தி சென்ஸ் ஏதோ ஒரு லெட்டர் மட்டும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்டா குடுத்திருப்பாங்க பாருங்க. வேற கலர்ல அதாவது ப்ளூ கலர்ல. இப்ப கிரியேட் அப்படிங்கிறதுல வந்து சி அப்படிங்கிறது ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்ப கிரியேட் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா, சி டைப் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ நம்ம வந்து மவுஸ் இல்லாம கூட அல்லது ஆரோ கீ யூஸ் பண்ணாம கூட ஒரு மெனுவ நம்ம வந்து அந்த ஹார்ட் லெட்டர்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஹார்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த மெனுல மட்டும் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. அடுத்து யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறதுல பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேலில வந்து அதிகமான ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ பட்டன் அப்படிங்கிறது வந்து எந்தெந்த ஏரியாஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேஜர்
பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேபிளா நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் சைடு நம்மளுக்கு அதிகமான பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த பட்டன்ஸை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஷார்ட்கட் கீ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் கீஸ் அல்லது நம்ம கிளிக் பண்ணியும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து டாப்ல ஸ்டாண்டர்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்ல நீங்க பார்த்திருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய பட்டன்ஸ். அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு சில ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது பாட்டம்ல நம்மளுக்கு வந்து பட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டே புக் அப்படின்னு இருக்கு. ஒரு பர்டிகுலர் டேல நம்ம வந்து என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்கான ரிப்போர்ட் தான் இந்த டே புக். இந்த டே புக் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாட்டம்ல நம்மளுக்கு ஒரு சில பட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட் கீ அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பட்டன்ஸ் எல்லாமே ஷார்ட்கட் கீ தான். பட் இந்த ஒரு சில ரிப்போர்ட்ல நம்மளுக்கு டாப்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் பட்டன்ஸும் ஆக்டிவ்ல இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய பட்டன்ஸ் நம்மளுக்கு ஆக்டிவ்ல இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பாட்டம்லயும் நம்மளுக்கு பட்டன்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவ்ல இருக்கு. அப்போ பட்டன்ஸ் வந்து எங்கே கொடுக்கலன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மட்டும் நம்மளுக்கு வந்து பட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ மேஜர்லி ரிப்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுறது வந்து எங்க இருந்து அப்படின்னா லெஃப்ட் சைடுல இருந்து இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து பட்டனுக்கான போர்ஷன் வந்து என்ன பண்ணல அப்படின்னா டேலியில கொண்டு வரல. அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த பட்டன்ஸ் அப்படிங்கிறது மத்த 3 டாப் கார்னர்லயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 3 கார்னர்லயுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டாப், ரைட், தென் பாட்டம். இப்ப பாட்டம்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இது வந்து ரிப்போர்ட் வந்து முடியக்கூடிய ஒரு போர்ஷன் ஏரியா இல்லையா? ஸோ பாட்டம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த பட்டன்ஸை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில ரிப்போர்ட் நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து எனக்கு தேவை கிடையாது. இது வேண்டாம். இது வந்து ஐ மீன் ஜஸ்ட் நம்ம வந்து ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளால வந்து ஈஸியா இதை ஹைட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 1 செகண்ட் நான் செக் பண்றேன். ஸோ இதை ஹைட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஓகே. ஸோ ஹெல்ப்ல நம்ம வந்து டிஸ்பிளே எடுக்கிறோம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன்ல ஷோ பாட்டம் பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஷோ பாட்டம் பார். இதை நம்ம வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம வந்து என்டர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து நோன்னு செட் பண்ணலாம். இப்போ நோன் கொடுத்துட்டு அப்படியே நீங்க எஸ்கேப் பண்ணி வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த செட்டிங்ஸ் வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாட்டம்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீ அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஹைட் ஆயிருக்கு. இதுல நேத்து வந்து ராதாகிருஷ்ணன் கால் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஒரு டவுட்டுக்கு. என்ன கால் பண்ணியிருந்தீங்கன்னா, சார் கேன்சலுக்கு பதிலா வந்து டெலீட்ட வந்து தப்பா டைப் பண்ணிட்டாங்க. கிளிக் பண்ணிட்டாங்க. ஸோ கேன்சல் தான் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து டபுள் டைம் என்டர் பண்ணி டெலீட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பை மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பாட்டம் பார்ஸ்ல இருக்கக்கூடியத கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வவுச்சர் அப்படின்னு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆல்டர் நம்ம பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வவுச்சரை நம்ம வந்து ஆல்டர் பண்ணும்போது கண்டிப்பா வந்து இந்த டெலீட் அப்படிங்கிற இந்த பாட்டம் பார் அப்படிங்கிறது நம்மளுக்கு கீழே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன்ல இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து இது பை மிஸ்டேக் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இன் ஃபியூச்சர்ல கேன்சல் பண்றது பதிலாக டெலீட் வந்து தெரியாம பண்ணிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களால வந்து ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பாட்டம் பாரை வந்து நீங்க ஹைட் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரியான ஒரு அன்வான்டட் எரர்ஸ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஹெல்ப் எடுங்க, செட்டிங்ஸ் அப்படிங்கிறது எடுங்க. இதுல டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்ம வந்து எடுப்போம். ஸோ ஹெல்ப் செட்டிங்ஸ் இதுல வந்து நம்ம வந்து டிஸ்பிளே அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளேல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஷோ பாட்டம் பார் இதை நம்ம என்டர் பண்ணி எஸ் கொடுத்துக்கலாம், என்டர் பண்ணி நோ கொடுத்துக்கலாம். ஓகே. அடுத்து இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிளிக் பண்ணி நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம வந்து ஷார்ட்கட் கீஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்.
இப்ப F2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கீ இருக்கு. இந்த F2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்கான கீ. F3 அப்படிங்கிறது கம்பெனி ரிலேட்டடா நம்ம வந்து ஒரு மல்டிபிள் கம்பெனிஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்க ஓப்பன் பண்ண ஒர்க் பண்றோம் அப்படின்னா, சேஞ்ச் கம்பெனி குடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற இந்த F3 பட்டன். இங்க நம்மளுக்கு எந்த ஒரு அண்டர்லைனும் நம்மளுக்கு குடுக்கல. சோ, அப்ப நம்ம வந்து நார்மலா இந்த பட்டன்ஸ மட்டும் நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒர்க் ஆகும். ஒரு ஷார்ட்கட் கீல வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு அண்டர்லைன் இருந்துச்சு அப்படின்னா, டாப்ல பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அப்படிங்கிறதுல ஆ ஓ வந்து ஷார்ட்கட் கீ. அதுல வந்து ஒரு அண்டர்லைன் இருக்கு. சிங்கிள் அண்டர்லைன் இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ட்ட பிரஸ் பண்ணி நீங்க வந்து அந்த ஷார்ட்கட் கீ நீங்க வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஆல்ட்ட பிரஸ் பண்ணி அந்த ஷார்ட்கட் கீ நீங்க பிரஸ் பண்ணலாம். ஸோ ஆல்ட் ஓ அப்படிங்கிறது இம்போர்ட், ஆல்ட் ஈங்கிறது எக்ஸ்போர்ட். ஸோ இந்த மாரி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க மைண்ட்ல ஷார்ட்கட் கீஸ நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். சம்டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, டபுள் அண்டர்லைன் இருக்கும். டபுள் அண்டர்லைன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இங்க எந்த கீஸுமே வந்து டபுள் அண்டர்லைன்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து டபுள் அண்டர்லைன்ல வந்து இங்க கீஸ் இல்ல. அதர்வைஸ் நீங்க வந்து ஜஸ்ட் கண்ட்ரோல பிரஸ் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா டபுள் அண்டர்லைன்ல என்னென்ன கீஸ் இருக்கு அப்படிங்கிறது. அப்படியே நீங்க கண்ட்ரோல ஹோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, டபுள் அண்டர்லைன்ல என்னென்ன கீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க உங்களால பார்க்க முடியும். இப்போ வந்து ஸ்விட்ச் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கண்ட்ரோல் ஜி வந்து ஆக்டிவ்ல இருக்கு டாப்ல. ரைட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஷட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் F3 வந்து ஆக்டிவ்ல இருக்கு. மேல பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் F2 அப்படிங்கிறது வந்து ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னா, பீரியட வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? சோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது. அதர்வைஸ் நீங்க வந்து கண்ட்ரோல ஹோல்ட் பண்ணத ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நார்மல் பொசிஷனுக்கு வந்து வந்துரும். சோ நீங்க இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் நீங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது, அதோட அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, என்னென்ன இருக்குங்கிறது ஆக்டிவ்ல வந்து ஷோ ஆகி காட்டும். அட் த சேம் டைம்ஸ் நீங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த டேபிள்ஸ்ல மட்டும் ஓகேங்களா? அதாவது ரைட் சைடு இருக்கக்கூடிய பார் அதுல மட்டும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆரோ அப்படிங்கிறது குடுத்திருக்காங்க. ஒரு ஷார்ட்கட் கீ கீழ ஒரு ஆரோ அப்படிங்கிறது இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு வவுச்சர் அப்படிங்கிறதுக்குள்ள என்டர் ஆயிடுறேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா, பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு வவுச்சர் வந்து டாப்ல ஆக்டிவ்ல இருக்கு. இங்க பார்த்தோம்னா, அந்த கீ வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹைட் ஆயிருக்கு. பட் ஆரோ அப்படிங்கிறது ஆக்டிவ்ல இருக்கு. அந்த ஆரோ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த F5 அப்படிங்கிற ஒரு கீல என்னென்ன அ யூசேஜ் இருக்கு, என்னென்ன வவுச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ F5 அப்படிங்கிறதுல பேமெண்ட், ஆல்ட் F5 அப்படின்னா டெபிட் நோட், கண்ட்ரோல் F5 அப்படிங்கிறது ரிஜெக்ஷன்ஸ் அவுட். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ரிசிப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து நம்ம வந்து F6ல என்னென்ன வவுச்சர்ஸ் வந்து இங்க ஹோல்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுல நம்ம வந்து 2வதா நம்ம பார்க்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மெனூஸ். செகண்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது பட்டன்ஸ் வந்து இருக்கு. அந்த பட்டன்ஸ நம்ம வந்து அக்சஸ் பண்ண தெரியணும். ஸோ என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு? அந்த பட்டன்ஸோடைய ஷார்ட்கட் கீ வந்து என்ன? அக்சஸ் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன? ஆல்ட் யூஸ் பண்ணணுமா? கண்ட்ரோல் யூஸ் பண்ணணுமா? தென் அந்த பட்டனுக்கு ரைட் சைடு பார்ல மட்டும் ஆரோ அ கீ வந்து குடுத்திருக்காங்க. இந்த ஆரோ யூஸ் பண்றதுனால என்ன யூஸ்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக் பண்ணியும் பார்க்க முடியும். 3வது வந்து என்ன அப்படின்னா, டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். 3வது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்க்கும்போது டேபிள். இப்ப டேபிள் இன் தி சென்ஸ் இப்ப நீங்க டாப்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கோ டூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதே நீங்க வந்து கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து ஜஸ்ட் ஸ்விட்ச் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மாறும். கோ டூ அண்ட் ஸ்விட்ச் டூ. இது 2க்கும் சின்ன டிஃபரெண்ட் தான் இருக்கு. ஓகேங்களா? சோ நான் வந்து என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அதர்வைஸ் இப்ப வந்து என்ன அப்படின்னா, டேபிள் அப்படிங்கிற ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது, டேபிள் அப்படிங்கிறது மூலமாவும் நம்மளால வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்ப நான் வந்து கிளிக் பண்றேன். இப்ப நம்ம வந்து ஒரு டேபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வந்து ஷோ ஆகும். சோ இந்த டேபிள்ல நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம டேலில பார்த்தது மாரி தான். ஒரு ரிப்போர்ட் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஒரு கிரியேஷன் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணலாம். ஒரு வவுச்சர் நம்ம வந்து இங்க இருந்தபடியே, கோ டூல இருந்தபடி டைரக்ட்டா நம்ம வந்து ஒரு வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு மாஸ்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு மாஸ்டர நம்ம வந்து ஆல்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும். ஆல்ரெடி கிரியேட் பண்ண வவுச்சர்ஸ நீங்க ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா, டே புக் அப்படிங்கிறத எடுத்து நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண
என்ட்ரிஸ் அல்லது வவுச்சர்ஸை நம்ம வந்து ஆல்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ண முடியும். இது வந்து டேபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதே மாதிரி வேற என்ன டேபிள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிரியேட் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு டேபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இங்க ஓப்பன் ஆகும். ஆல்டர் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு டேபிள் ஓப்பன் ஆகுது. அட் த சேம் டைம் சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அங்கே ஒரு டேபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் நம்ம வந்து பாக்குறோம் அப்படின்னா ஓகேங்களா. சோ இந்த ரிப்போர்ட் நம்ம வந்து பார்க்கும்போது அங்கே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மேபி வந்து இந்த மாதிரி டேபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து குரூப் ரிலேட்டடா ரிப்போர்ட் பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டேபிள் நம்ம வந்து அக்சஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ரிப்போர்ட்டை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா இங்க யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல யூசர் அக்சஸ்க்கு நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கிரியேஷனா இருந்தாலும் சரி, ரிப்போர்ட்டிங்கா இருந்தாலும் சரி. ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த டேபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வவுச்சர் நான் வந்து ரெக்கார்ட் பண்றேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்டிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, டேபிள்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரெக்கார்டிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்ப நான் வந்து 3 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த மெனூஸ். இந்த மெனூஸ்ல வந்து ஹாட் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இருக்கு. அந்த ஹாட் லெட்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றதுனால டைரக்டா அந்த மெனுவை நம்ம வந்து அக்சஸ் பண்ணலாம். இந்த ஹாட் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது ட்ரிகரா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப ட்ரிகர் இன் தி சென்ஸ் டிஸ்பிளே அப்படிங்கிறதுக்கு டி யூஸ் பண்றேன். ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அப்படி நான் எஸ் யூஸ் பண்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் அப்படியே அகைன் வந்து எஸ் யூஸ் பண்றேன். ஸோ நான் வந்து என்ன இதை வந்து ட்ரிகர் அப் நம்ம வந்து சொல்லுவோம். டிஎஸ்எஸ் அப்ப நான் டைப் பண்ணேன்னா டைரக்டா நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஜம்ப் ஆகி வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மெனு அப்படிங்கிறது இங்க இருந்து எஸ்கேப் பண்றதுக்கு வெளியில போறதுக்கு அப்படியே எஸ்கேப் அப்படிங்கிறத நம்ம வந்து பிரஸ் பண்ணி வெளியில வந்துடலாம். அடுத்து வந்து பட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ டாப்லயும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பட்டன் பார் கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல வந்து ஒரு சில ரிப்போர்ட் அண்ட் வவுச்சர்ஸ்ல வந்து உங்களுக்கு பாட்டம்ல வந்து பட்டன்ஸ் பார் அப்படிங்கிறது இருக்கும். அட் த சேம் டைம்ஸ் வந்து லெஃப்ட்லயும் வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் பார் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க ஷார்ட்கட் கீஸா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஃபைனலா நான் உங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னா டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸையும் நீங்க வந்து அக்சஸ் பண்றது மூலமாகவும் டேலியில நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஒரு சில ரிப்போர்ட்ஸ் அண்ட் கிரியேஷனை நீங்க பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக்கலா நீங்க வந்து ஒரு டேலி அப்ளிகேஷனை நீங்க வந்து எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். அடுத்து இப்ப டேலில நம்ம வந்து டேட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டேலில நீங்க டேட்டா அப்படின்னு ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா டேட்டாவை பொறுத்த வரைக்கும் மேஜரா நம்ம வந்து 2 பார்ட்டா நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேட்வே டேலிலேயே ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா மாஸ்டர் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் நம்ம வந்து மாஸ்டர் டேட்டாவை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வந்து ரிப்போர்ட்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சில மிஸ்டேக் வந்து மாஸ்டர் டேட்டா லெவல்லையும் வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னா மிஸ்டேக் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ டேட்டா அப்படிங்கிறதுல 2 டைப். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா மாஸ்டர். ஸோ மாஸ்டர் டேட்டா அப்படிங்கிறதுல ஒரு நல்ல கிளாரிட்டி அப்படிங்கிறது டேலி யூசருக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. எதெல்லாம் மாஸ்டர் டேட்டா அதுல எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டால 2வது டைப் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டா. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து எதை சொல்றோம் அப்படின்னா டே டு டே நம்ம ரெக்கார்ட் பண்ற பில்ஸ் அண்ட் வவுச்சர்ஸை நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிப்போர்ட்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம டே டு டே ரெக்கார்ட் பண்ண பில்ஸை நம்ம வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பில்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா, அந்த பில்லை வந்து ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணாம பை மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை நாம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டேட்டா இருக்கு. ஒன்னு மாஸ்டர் டேட்டா, 2வது வந்து என்ன அப்படின்னா டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டா. ஸோ 2யுமே நம்ம வந்து ப்ராப்பரா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா
செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ 2லயுமே வந்து என்ன என்ன இருக்கலாம்? ஒரு எரர் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. இப்ப நாம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது இந்த மாஸ்டர் டேட்டால இருந்து நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன் அதாவது நம்மளுடைய ட்ரெய்னிங் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப மாஸ்டர் டேட்டா அப்படி நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, டிரான்சாக்ஷன் டேட்டாவுக்கு தேவையான சப்போர்ட்டிங் ஹெட் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாஸ்டர் டேட்டால இருந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் டேட்டா அப்போ டிரான்சாக்ஷன் டேட்டானா ஒரு பில்லு அல்லது ஒரு வவுச்சர் அல்லது ஒரு டாக்குமெண்ட், ஒரு கொட்டேஷன்ஸ் ஓகேங்களா? நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ண போறீங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, அப்படி ரெக்கார்ட் பண்றதுக்கு தேவையான மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் டேட்டால இருக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பணம் குடுத்ததுக்காக ஓகேங்களா? ஒரு பேமெண்ட் பண்ணதுக்கான ஒரு பில்லு நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ண போறீங்க. தட் இஸ் வவுச்சர் நம்ம சொல்லுவோம். அந்த வவுச்சர நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ண போறீங்க. பணம் வெளியில போயிருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு. அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய வவுச்சர் அப்படிங்கிறத என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிற டைட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்குறீங்க. இந்த பேமெண்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து இங்க குடுக்குறீங்க. அதாவது அந்த பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட்ல அல்லது அந்த வவுச்சர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க இங்க ஃபீட் பண்ணணும். அப்ப இப்ப நீங்க இந்த ஸ்க்ரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வவுச்சர் இருக்கு இல்லையா? ஸோ பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மாஸ்டர் டேட்டா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ பேமெண்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த மாஸ்டர் டேட்டா. இந்த பேமெண்ட்ல நான் வந்து எந்த அக்கவுண்ட்ல இருந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்க குடுக்கணும். ஸோ இந்த அக்கவுண்ட் நான் குடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன டேபிள் இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா, எனக்கு லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் ஓப்பன் ஆகுது. லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டேபிள் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த டேபிள்ல எனக்கு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, எனக்கு எந்த அக்கவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு இருக்கணும். ஸோ கேஷா நான் குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து இந்த இடத்துல கேஷ் அக்கவுண்ட்ல இருந்து போயிருக்கு அப்படின்னா சொல்லிடுவேன். ஒருவேளை வந்து ஓம் முருகன் என்டர்பிரைசஸ் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லெட்ஜர் நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஐசிஐசிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் மாஸ்டர் இருந்தால் மட்டும் தான், நம்மளால வந்து இந்த ரெக்கார்டிங் அப்படிங்கிறத நம்ம பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த வவுச்சர் அப்படிங்கிற மாஸ்டர். இதுவே வந்து ஒரு பேமெண்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த வவுச்சர் இது வந்து வவுச்சர் மாஸ்டர். அதர்வைஸ் நம்ம வந்து இந்த பேமெண்ட்ல நம்ம குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, லெட்ஜர்ஸ் அப்படிங்கிற மாஸ்டர். ஓகேங்களா? பேமெண்ட்ல நம்ம குடுக்கக்கூடியது லெட்ஜர்ஸ் அப்படிங்கிற மாஸ்டர். சோ இப்ப இந்த பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர் மாஸ்டர் மாதிரியே வேற என்னென்ன வவுச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம கான்ட்ரா, ரிசிப்ட், ஜர்னல், சேல்ஸ், பர்ச்சேஸ் அது மட்டும் இல்லாம அதர் வவுச்சர்ஸும் நம்மளுக்கு இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு அதிகமா இருக்கு. சோ இந்த வவுச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, அதிகமா நம்மளுக்கு வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து அதர் வவுச்சர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்ப சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சர்ஸ் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு அதோடைய கலர் அந்த வவுச்சருடைய கலர் அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஃபரெண்ட் ஆகுது. அட் த சேம் டைம்ஸ் அங்க வந்து கேட்கக்கூடிய ஃபீல்டு வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் மாறுது. சோ இப்ப இந்த இடத்துல சேல்ஸுக்கான பார்ட்டி மாஸ்டர், சேல்ஸ் லெட்ஜர், நேம் ஆஃப் ஐட்டம் இது எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அஸ் அ மாஸ்டர்ஸ் தான் நம்ம வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி செட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ, அப்போ ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் அப்ப நம்ம வந்து இங்க ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல நமக்கு தேவையான வவுச்சர் டைப் அப்படிங்கிறது ஒரு மாஸ்டரா நமக்கு வேணும். அதர்வைஸ் அந்த வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அ அக்கவுண்ட்ஸ் அதாவது லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாஸ்டர்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். இதுவே சேல்ஸ், பர்ச்சேஸா இருந்துச்சு அப்படின்னா, என்ன ஐட்டம்ஸ் என்ன ஸ்டாக் நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம், என்ன பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான மா மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்டாக் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸும் நம்மளுக்கு வந்து இங்க தேவை. ஓகேங்களா? சோ அது எல்லாமே வந்து எங்கே நம்ம வந்து பிரிப்பேர் பண்றோம் அப்டின்னா, இந்த செக்ஷன்ஸ்ல தான் நம்ம வந்து பிரிப்பேர் பண்றோம். சோ மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கூடிய இந்த செக்ஷன்ஸ்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்டின்னா, நம்ம வந்து பிரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆல்டர் அப்படிங்கிறத நான் வந்து எடுக்கிறேன். சோ எப்பவுமே டேலில இந்த ஆல்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து பார்க்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். எதுக்காக அப்டின்னா, என்னென்ன
மாஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு. அல்லது என்னென்ன வவுச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆகி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ஆல்டர் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லங்கிற பட்சத்துல மட்டும் நம்ம நியூ கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லங்கிற பட்சத்துல மட்டும் நியூ கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம். இப்ப ஆல்டர் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா, டிஃபால்ட்டா நம்மளுக்கு தேவையான ஒரு பேசிக் மாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பியர் ஆயிடுச்சு. டிஃபால்ட்டா நமக்கு தேவையான பேசிக் மாஸ்டர்ஸ் எல்லாமே இங்க நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகுது. இதுல ஒரு பில் நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வவுச்சர் டைப் அப்படின்னு இருக்கக்கூடிய மாஸ்டர். வவுச்சர் டைப் அப்படிங்கிற மாஸ்டர். இந்த வவுச்சர் டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா, ஐ மீன் ஆல்டர் பண்றோம் அப்படின்னா, ஜஸ்ட் என்னென்ன வவுச்சர் டைப்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம். சோ இங்க நீங்க வந்து பார்த்துக்கலாம். சோ இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய வவுச்சர் டைப்ஸ். சோ இத நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து அ ரெக்கார்டிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பில் நம்ம ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த பில்லோடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, நாம வவுச்சர் டைப் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேஷ் வந்து உள்ள வருது அப்படிங்கிற பட்சத்துல, கேஷ் உள்ள வருது அப்படிங்கிற பட்சத்துல, எப்படியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நம்ம சொல்றோம். ஓனர் வந்து கேப்பிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓனர் கேப்பிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போ அத வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, கேஷ் ரிசீப்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓனர் கான்ட்ரிபியூட் பண்றத. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஆ இன்கம் ஏதாவது நம்மளுக்கு வருது. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு கோட் பண்ணி வச்சிருக்காங்க. பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு கிரெடிட் பண்ணியிருக்காங்க. சோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற இன்கம்ம நம்ம வந்து இந்த ரிசிப்ட்ட நம்ம கன்சிடர் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம்ஸ் ஒரு ஓல்டு கஸ்டமர்ஸ் ஓகேங்களா? கஸ்டமர்ஸ் ஓல்டு கஸ்டமர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அல்லது ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு பில் பண்ணியிருக்கோம். சேல் பில் பண்ணியிருக்கோம். அதுக்கான அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ட நம்மளுக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கஸ்டமர் நம்மளுக்கு குடுக்குறாரு. ஆல்ரெடி நம்ம பண்ண சேல்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து நம்ம பணமாவோ, செக்காவோ நம்ம பணம் வாங்குறோம். தட் இஸ் ரிசிப்ட் அப்ப நம்ம வந்து சொல்றோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஒரு ஓல்டு அசெட்ஸ நம்ம வந்து விக்கிறோம். அதனால கேஷ் அல்லது செக் நம்மளுக்கு வருது. சோ அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ரிசிப்ட் அப்ப நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன? எந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ நம்ம இந்த பர்ட்டிகுலர் வவுச்சர்ல ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்ப இந்த வவுச்சர்ஸ் ஒவ்வொன்னையும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அந்தந்த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ, இப்ப இந்த இடத்துல நான் ரிசிப்ட் அப்ப நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல, ஜஸ்ட் நான் வந்து என்டர் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ், செட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன என்ன இருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஒருவேளை நாம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுல ஏதாவது ஆல்டரேஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஆல்டர் பண்ணலாம். சோ, இத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அ அதர்வைஸ் நம்மளுக்கு இதே மாதிரி என்னென்ன வவுச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கு, அதெல்லாம் என்னென்ன நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் இங்க வந்து நம்மளுக்கு வந்து ரிசிப்ட் நோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரிசிப்ட் நோட் அப்படிங்கிறது அப்படியே நம்மளுக்கு வந்து டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ல இருக்குது. சோ ரிசிப்ட் அப்படிங்கிறது ஒன்லி கேஷ் உடைய ரிசிப்ட் நம்ம பார்க்கிறோம். ஆனா ரிசிப்ட் நோட்ங்கிறது ஒரு இன்வென்டரிக்கான ஒரு ரிசிப்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இன்வென்டரிக்கான ஒரு ரிசிப்ட்டா நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி அ இது 2க்கும் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் வந்து கண்டிப்பா தெரியணும். ஓகேங்களா? சோ நம்ம கன்ஃப்யூஸ் அப்படிங்கிறது ஆயிறக்கூடாது. சோ ரிசிப்ட் அப்படிங்கிறது தனி, ரிசிப்ட் நோட் அப்படிங்கிறது தனி. கிளியர்? அந்தந்த நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அக்சஸ் பண்ணுவோம். சோ என்னென்ன வவுச்சர்ஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க இதே ஸ்கிரீன்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து தென் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு ரிப்போர்ட். டிஸ்ப்ளே ஸ்டேட்மென்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வவுச்சர்ஸ் டைப்ஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா எத்தன வவுச்சர் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க குடுத்திருக்காங்க. டிஃபால்ட்டா எத்தன வவுச்சர் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. இத நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு இந்த வவுச்சர் டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, லிஸ்ட்ல வருது. ஷோ ஆகுது. இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வவுச்சர் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய வவுச்சர் டைப்ஸ். டோட்டலா டேலில எத்தன வவுச்சர் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 24 வவுச்சர் டைப்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லிஸ்ட்ல காட்டுது. சோ டிஃபால்ட் வவுச்சர் டைப் ஆல்ரெடி டேலில
நம்ம நியூ கம்பெனி கிரியேட் பண்ணாலே டிஃபால்ட்டா கிரியேட் ஆகிருக்கக்கூடிய வவுச்சர்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். இங்கிருந்து என்டர் பண்ணாலும் உங்களால வவுச்சர் டைப் ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிற ஸ்கிரீனுக்கு நீங்க போக முடியும். வவுச்சர் டைப் ஆல்ட்ரேஷன் அப்படிங்கிற ஸ்கிரீனுக்கு அங்கிருந்தும் நீங்க வந்து ஒரு வவுச்சர் டைப்பை நீங்க ஆல்டர் பண்றா இருந்தால் நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, சோ இது வந்து என்ன அப்படின்னா வவுச்சர் டைப். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வவுச்சர் டைப்புக்கான ஷார்ட்கட் கீ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃபால்ட்டா வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு வவுச்சர் டைப்புக்கான ஷார்ட்கட் கீ டிஃபால்ட்டாவே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது என்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைட் சைடு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சில கீஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் ப்ரோக்ராம். நம்ம வந்து வவுச்சர் டைப்போட கீயை வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் வவுச்சர் டைப்போட நேம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒண்ணு இருக்கு. இப்போ சேல்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த சேல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியதுல நம்ம நேம்ல வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நேம நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து இந்த வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒண்ணு காட்டுது. இந்த வவுச்சர் நம்பரை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஓகேங்களா? வவுச்சர் நம்பர் 1 அப்படின்னு இருக்கு. இது வந்து 0001 அப்படின்னு இருந்தா பெஸ்டா இருக்கும். அல்லது அல்லது OM/0001 அப்படி இருந்தா நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வவுச்சர் நம்பரை நீங்க வந்து கான்ஃபிகர் அப்படிங்கிறது நீங்க பண்ணிக்க முடியும். சோ இந்த சேல்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா F8. சோ இந்த இடத்துல நீங்க வந்து F8 பிரஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 2 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வவுச்சர் டைப் எனக்கு வேணும். ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆபீஸ்க்கான வவுச்சர். அது நான் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இந்த சேல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய வவுச்சரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் பிரான்ச் அல்லது வேற ஒரு பிரான்ச்சுக்கான வவுச்சர் டைப் வந்து எனக்கு வேணும். சோ நான் 2யுமே தனித்தனி வவுச்சரா நான் ரெக்கார்ட் பண்ணணும். 2க்கும் தனித்தனியா நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பில் நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து மெயின்டெயின் பண்ணணும். 2க்குமே தனித்தனியா பில் நம்பர் அப்படிங்கிறத நான் வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க. சோ அந்த மாதிரியான டைம்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சேல்ஸ் வவுச்சரை பேஸ் பண்ணி நீங்க அனதர் வவுச்சர்ஸும் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த சேல்ஸ் வவுச்சரை பேஸ் பண்ணி அனதர் வவுச்சர்ஸும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க வந்து ஒரு ஷார்ட்கட் கீ தான் நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனா மல்டிபிள் வவுச்சர்ஸ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ணலாம். மல்டிபிள் வவுச்சர்ஸ நீங்க அக்சஸ் பண்ண முடியும். இப்ப இதுக்கான பர்ப்பஸ் என்னங்கிறத மட்டும் நீங்க ப்ராப்பரா வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? என்ன பர்ப்பஸ் அப்படிங்கிறது. சோ இப்ப வந்து என்னன்னா 2 டிஃபரெண்ட் சீரியல் நம்பர், பில் நம்பரை பேஸ் பண்ணி வவுச்சர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கஸ்டமர் வந்து நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஓம் முருகன் என்டர்பிரைசஸ் 2 பிரான்ச் வச்சிருக்காங்க. அதுல ஒரு பிரான்ச் வந்து என்ன அப்படின்னா ஹெட் ஆபீஸ். சோ ஹெட் ஆபீஸ பொறுத்த வரைக்கும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நார்மல் சேல்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய வவுச்சரே யூஸ் பண்ண பாக்குறாங்க. அதர்வைஸ் வந்து என்ன அப்படின்னா 2 பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. ஒன்னு அண்ணா நகர் பிரான்ச் ஆபீஸ். அதனால ஏஎன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வவுச்சர் டைப் அவங்களுக்கு வேணும். 2வது பிரான்ச் வந்து என்ன அப்படின்னா வடபழனி பிரான்ச் ஆபீஸ். அதனால வந்து விபி சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 2 டிஃபரெண்ட் வவுச்சர்ஸ் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. சோ 2மே வந்து சேல்ஸ பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூவா வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? டேலில ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. சோ டேலிய பொறுத்த வரைக்கும் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பீட், அக்யூரசி, ஃப்ளெக்சிபிள், தென் ரிலையபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த 4மே வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேருடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேங்களா? சோ ஒரு சில விஷயத்த நம்ம நல்லா இன்டெப்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து அத அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு அ கஸ்டமர் டேட்டா நீங்க வந்து ரெக்கார்ட் பண்றீங்க. கஸ்டமர் மாஸ்டர் ரெக்கார்ட் பண்றீங்க. ஆனா ரெக்கார்ட் பண்ணும்போது அவருடைய பான் நம்பரோ அல்லது அவருடைய க ஜிஎஸ்டி நம்பரோ அல்லது அவருடைய பேங்க் டீட்டெயில்ஸோ நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா? சோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியல. பட் நேம் மட்டும் நம்மளுக்கு தெரியுது. அவரோட அட்ரஸ் கூட நம்மளுக்கு தெரியல. பட் சிட்டி தெரியுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் இல்லங்கிற பட்சத்துல ஓகேங்களா? ஒரு டெப்த் அல்லது டீடைல்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இல்லங்கிற பட்சத்துல அந்த மாஸ்டர்ஸ் நமக்கு கிரியேட் பண்ணாம ஹோல்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. நேம மட்டும் வச்சு நம்ம இனிஷியலா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மாஸ்டர்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இன் ஃபியூச்சர்ல எப்ப நம்மளுக்கு வந்து அவர்ட்ட இருந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ரெக்கவர் பண்றோமோ, அந்த டைம்ல போயிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன ஆ நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கிற முடியும். ஓகே. கான்டாக்ட் நம்பர், ஜிஎஸ்டின் நம்பர், பான் நம்பர், தென் அட்ரஸ் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம லேட்டரா கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இத வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? இப்ப வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இப்ப கிரியேட் பண்ண போறேன். ஆல்ரெடி வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 24 வவுச்சர்ஸ் இருக்கு. இந்த வவுச்சர்ஸ்லாம் நான் வந்து ஒரு ஒரு சில இன்ஃபர்மேஷன், முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் குடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வவுச்சர் டைப் நம்ம கிரியேட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வடபழனி சேல்ஸ் அப்படின்னா, விபி சேல்ஸ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒண்ணு குடுத்துடுறேன். ஸோ நேம் அப்படிங்கிறதுல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, புதுசா ஒரு பிரான்ச்சுக்கான வவுச்சர் டைப் நான் தனி சீரிஸ்ல எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கிரியேட் பண்றேன். ஸோ விபி சேல்ஸ். அந்த விபி சேல்ஸ் சேல்ஸ் அப்படிங்கிறத இன்னும் நான் ஷார்ட்டா ஏதாவது நேம் வைக்கணும் அப்படின்னா, நான் அலைஸ் வந்து நான் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அலைஸ் இன் தி சென்ஸ் நம்ம இன்னும் வந்து ஷார்ட்டா நம்ம வந்து ஒரு நேம் வைக்கிறோம். அல்லது வேற ஒரு நிக் நேம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அலைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அலைஸ் நம்ம வச்சுக்கலாம். அதர்வைஸ் நான் அலைஸ் எதுவுமே வைக்கல. அப்படியே என்டர் பண்றேன். ஸோ செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர் அப்ப நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ செலக்ட் டைப் ஆஃப் வவுச்சர் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் நான் வந்து சேல்ஸ் அப்படின்னு நான் வந்து குடுத்துடுறேன். ஸோ இங்க நம்மள வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சேல்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணிடுறோம். இப்ப நான் அந்த ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறது வந்து இங்க எப்படி ஃபங்ஷன் ஆகுது அப்படின்னா, மத்த ஃபீல்டுனா என்னன்னே எனக்கு வந்து தெரியல. இதுல என்ன இது எதுக்காக குடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தெரியல. அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அத அப்படியே நம்ம வந்து வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து என்டர் பண்ணி நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியும். இது வந்து என்னன்னா ஃப்ளெக்சிபிள் நேச்சர். ஸோ ஒரு ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஆரம்பத்திலேயே குடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் நம்மளுக்கு கிடையாது. சோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இனிஷியலா நமக்கு தேவையானத மட்டும் டீடைல்ஸ மட்டும் குடுத்துட்டு என்டர் பண்ணலாம். நான் ஒன்லி என்ன பண்ணேன்னா, விபி சேல்ஸ் நான் குடுத்தேன். டைப் ஆஃப் வவுச்சர் கண்டிப்பா நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு குடுத்தாகணும். அதுல நான் சேல்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால சேல் அப்படிங்கிறத குடுத்துட்டு அப்படியே என்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி அண்ணா நகர் சேல்ஸ்க்கு ஏஎன் சேல்ஸ் அப்படின்னு நான் வந்து ஒண்ணு குடுக்குறேன். ஏஎன் சேல்ஸ். இங்க நம்ம வந்து சேல்ஸ் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல ஒண்ணு குடுத்துருக்கேன். மத்தபடி எந்த இன்ஃபர்மேஷன் குடுக்கல. அப்படியே நான் என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஒரு சில இடத்துல எஸ்ன்னு இருக்கு. ஒரு சில இடத்துல நோன்னு இருக்கு. டிஃபால்ட்டா எதெல்லாம் முக்கியமோ அங்கெல்லாம் எஸ்ன்னு டேலில குடுத்துருக்காங்க. எதெல்லாம் வந்து ஆப்ஷனல் நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோ, அதெல்லாம் டிஃபால்ட்டாவே நோன்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷனல்னா நோ. அதாவது வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. சோ எஸ்ன்னு ஒண்ணு குடுக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பா அது பத்தின ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருந்தால் மட்டும் தான் நம்ம எஸ் அப்படிங்கிறத நம்ம குடுப்போம். ஓகேங்களா? அதர்வைஸ் அதோட அவேர்னஸ் நம்மளுக்கு இல்ல அப்படின்னா, நம்ம வந்து கண்டிப்பா என்ன பண்ண மாட்டோம். நோன்னு இருக்கிறத போயிட்டு எஸ்ன்னு நம்ம வந்து கண்டிப்பா குடுக்க மாட்டோம். தட் இஸ் ஃப்ளெக்சிபிள் நேச்சர். ஸோ டேலில எதெல்லாம் யூசருக்கு தேவைப்படுதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அது மட்டும் வந்து என்ன அப்படின்னா, நோன்னு செட் பண்ணியிருக்கலாம். அவங்க தேவைப்படும்போது எஸ்ன்னு குடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி 24 வவுச்சர் டைப்ஸ் வந்து எனக்கு இருக்கு. ஆனாலும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நியூவா 2 வவுச்சர் டைப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த இடத்துல வந்து டிஸ்ப்ளே ஸ்டேட்மென்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அதுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இப்போ வவுச்சர் டைப்ஸ் அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அ 26 வவுச்சர் டைப்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியுது. சார் இதுல நான் கிரியேட் பண்ண வவுச்சர் டைப் எது சார்? அத எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணலாம். ஸோ என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நாம கிரியேட் பண்ணது அப்படிங்கிறது போல்டா இருக்காது. ஓகேங்களா? நார்மல் ஃபாண்ட்ல இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா இருக்கிறது எல்லாம் நார்மல் ஃபாண்ட்ல இருக்கு. சாரி போல்டா இருக்கு. நாம கிரியேட் பண்ணது நார்மல் ஃபாண்ட்ல இருக்கு. சோ ஏஎன் சேல்ஸ் அப்படிங்கிறது, விபி சேல்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஃபாண்ட்ல இருக்கு. கிளியர்? சோ இது வந்து நாம கிரியேட் பண்ணது. இப்ப இந்த வவுச்சர் டைப் நம்ம எப்படி சார் அக்சஸ் பண்ண போறோம்? அப்படின்னா, நம்ம இந்த வவுச்சர்ல ஏதோ ஒரு பில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். சோ பில் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அக்சஸ் ஆக போகுது. இப்ப எக்ஸாம்பிள் நான் வவுச்சர்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். இந்த வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத வந்து என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே டிஃபால்ட்டா எனக்கு வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் ஆகுது. ஏன்னா லாஸ்ட்ல நான் அந்த சேல்ஸ்ல இருந்து தான் எஸ்கேப் பண்ணி வெளியில வந்தேன். இப்போ எனக்கு இந்த சேல்ஸ் டைப்ப பேஸ் பண்ணி நான் 2 வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? சோ அது 2யும் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து எப்படி நான் அக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ்க்கு என்ன ஷார்ட்கட் கீ இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ சேல்ஸ்க்கான ஷார்ட்கட் கீ F8. அப்ப F8 யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஎன் சேல்ஸ் அப்படிங்கிறதும், விபி சேல்ஸ் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, இங்க நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஏஎன் சேல்ஸ் அப்படிங்கிறதும், விபி சேல்ஸ் அப்படின்னு இருக்கிறதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஓப்பன் ஆகுது. இப்ப நான் ஏஎன் சேல்ஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டு என்டர் பண்ணேன்னா, எனக்கு டாப்ல வவுச்சர் டைப்போட நேம் வந்து எனக்கு ஏஎன்
சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இங்க மாறிடுது. அதே மாதிரி F8 கொடுத்துட்டு நான் விபி சேல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த விபி சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு மாறி. ஸோ இதோட யூசேஜ் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து தனியா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே புக் நம்ம வந்து இருக்கிறோம். இதுல நம்ம ரெக்கார்ட் பண்ண என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். அதுல அண்ணா நகர் பிரான்ச்ல நம்ம என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல F4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இந்த F4 கிளிக் பண்ணும்போது எனக்கு வவுச்சர் டைப்ஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது. இதுல நான் அண்ணா நகர் ஏஎன் சேல்ஸ் அப்படிங்கிற நான் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணா எனக்கு அண்ணா நகர் பிரான்ச்ல மட்டும் ரெக்கார்ட் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும். ஸோ லிஸ்ட் ஆஃப் ஏஎன் சேல்ஸ் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆயிடுது, எனக்கு லிஸ்ட் ப்ரிப்பேர் ஆயிடும். ஸோ என்னால வந்து செப்பரேட்டா வந்து ஒரு வவுச்சர் டைப்ல என்னென்ன ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத என்னால எடுத்து பார்க்க முடியும். இது வந்து ஒரு காமன் ஃபில்டர்ல நம்ம வந்து ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா செப்பரேட் சீரியல் நம்பர் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும், அக்கௌண்ட் புக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஜஸ்ட் சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த சேல்ஸ் ரிஜிஸ்டர்லயும் நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வவுச்சர் டைப் அப்படிங்கிறத மாத்தி நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஏஎன் சேல்ஸ் விபி சேல்ஸ் சொல்லிட்டு தனியா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது நீங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, இது ரெண்டும் வந்து ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்காக. அடுத்து ரெக்கார்டிங் பர்பஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்றோம், செப்பரேட் சீரியல் நம்பர் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ விபி சேல்ஸ் ஏஎன் சேல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எனக்கு வந்து விபி சேல்ஸ் அண்ட் ஏஎன் சேல்ஸ் வந்து நான் டிஃபரெண்ட் சீரியல் நம்பர் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். எப்படி சார் மெயின்டைன் பண்றது? ஸோ விபி சேல்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து விபி ஸ்லாஷ் 0001/2024-25 அப்படின்னு எனக்கு வரணும். ஸோ சீரியல் நம்பர் இந்த மாதிரி எனக்கு வரக்கூடாது. எனக்கு நான் இப்ப சொன்ன ஃபார்மேட்ல எனக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் டாப்ல இருக்க சீரியல் நம்பர் இதை நான் டைப் பண்ணி காட்டுறேன். எப்படி வரணும் அப்படின்னா ஏபி சாரி விபி ஓகேங்களா, வடபழனி அப்படின்னா விபி ஸ்லாஷ் வெறும் ஒண்ணுன்னு இருக்கக்கூடாது. எனக்கு அந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 4 டிஜிட்டாவது எனக்கு வரணும். அப்ப ஜஸ்ட் 0001 அப்படின்னு எனக்கு வரணும். அப்ப நான் வந்து டிஜிட் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 4 டிஜிட் வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து 4 டிஜிட் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு 4 ஸ்பேஸ் கொடுத்து எனக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னா 1 அப்படின்னு எனக்கு வரக்கூடாது. ஓகேங்களா. அந்த 3 டிஜிட் வந்து என்னவா எனக்கு ப்ரீஃபில் ஆகணும் அப்படின்னா 000 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரீஃபில் ஆகணும். ஸோ நான் யூஸ் பண்றது 4 டிஜிட். அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா 000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ப்ரீஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் எனக்கு 1 வரணும். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்லாஷ் வரணும். இப்ப இதுல வந்து என்ன எனக்கு வேணும் அப்படின்னா 2024-25 அப்படின்னு எனக்கு இருக்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்ல எனக்கு என்ன வரணும், இந்த டாப்ல வெறும் 1ன்னு வந்திருக்கு இல்லையா, அந்த வவுச்சர் டைப் அந்த நம்பர் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா கான்ஃபிகர் ஆகணும். ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க வந்து 0001 கொடுத்து அது மட்டும்தான் வவுச்சர் நம்பர். அது மட்டும்தான் வவுச்சர் நம்பர். அந்த வவுச்சர் நம்பருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷனை நம்ம ஆட் பண்றோம். தட் இஸ் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்றோம். இப்போ ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விபி ஸ்லாஷ் அப்படி நம்ம வந்து கொடுக்குறோம். விபி ஸ்லாஷ். சஃபிக்ஸ் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் ஸ்லாஷ். ஓகேங்களா. ஸ்லாஷ் 2024-25 அப்படி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சஃபிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4 டிஜிட் நான் யூஸ் பண்றேன். ப்ரீஃபில் வித் 0 ஓகே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே ப்ரீஃபில் வித் 0. ஸோ ஒரு வவுச்சர் நம்பர் 00 அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஸ்டார்ட் ஆகக்கூடாது. வெறும் 000 2024-25 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போதும் சரி, வே பில் ஜென்ரேட் பண்ணும்போதும் சரி, கண்டிப்பா இந்த வவுச்சர் நம்பர் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ போர்ட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் பண்ணிடும். ஏன்னா எந்த ஒரு வவுச்சர் நம்பரும் 0ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா. வெறும் 1ன்னு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஐடென்டிபிகேஷனுக்காக ஒரு பில் நம்பரை பார்க்கும்போது எனக்கு வந்து எந்த பிரான்ச்சுக்கான பில் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ விபி ஸ்லாஷ் வடபழனி பிரான்ச்சு எத்தனாவது பில்லு, இதுதான் ஆக்சுவல் பில் நம்பர், எந்த பினான்சியல் இயருக்கானது. ஸோ பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு தெரியுற மாதிரி நான் வவுச்சர் நம்பரை
நான் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ நேம் அப்படிங்கிறத நம்ம வந்து செப்பரேட் வவுச்சர் டைப் நம்ம கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதே வவுச்சர் டைப்ல நம்ம வந்து வவுச்சர் நம்பரையும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ இதுதான் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன்ஸ நம்ம மெயினா இருக்கக்கூடிய வெறும் 1ன்னு இருக்கக்கூடியத எப்படி நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம்ங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆல்டர் அப்படிங்கிறத எடுப்போம். வவுச்சர் டைப் அப்படிங்கிறத எடுப்போம். இங்க நம்ம வந்து ஏஎன் சேல்ஸ் இல்ல அப்படின்னா விபி சேல்ஸ் அப்படின்னா நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா வவுச்சர் நம்பரிங்க்கு ஒரு செப்பரேட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த செக்ஷன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் கிளாரிட்டிக்காக. வவுச்சர் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த வவுச்சர் நம்பர் ஃபீல்டுக்கு கர்சர் மூவ் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்பரை வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணி தரும். ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஃபார் மேனுவல் ஓவர்ரைட். ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ஓவர்ரைட். ஆட்டோமேட்டிக்கா நம்பர் எடுத்துக்கணும். கர்சர் எனக்கு அந்த இடத்துல மூவ் ஆகணும். ஸோ என்ன நானும் கூட ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் டைப் பண்ணிக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவும் இருக்கணும். கர்சரும் எனக்கு மூவ் ஆகணும். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ஓவர்ரைடு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். மேனுவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மேனுவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கர்சர் இங்க எனக்கு மூவ் ஆகணும். ஆனா எந்த நம்பருமே இங்க எனக்கு இருக்கக்கூடாது. பிளாங்கா இருக்கணும். அதுவும் ஒரு ஃபீல்டு மாதிரி எனக்கு இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு தேவையான நம்பரை நானே வந்து என்ன பண்ணிக்கிடுவேன் அப்படின்னா மேனுவலா நான் வந்து கொடுத்துக்குவேன். ஸோ சேல்ஸ் வவுச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மேனுவல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர்ரைடு அப்படிங்கிறதுனா ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ சேல்ஸ் நம்பரிங்கை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது தான் வந்து பெஸ்ட். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங்ல நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 அப்படிங்கிற ரிட்டர்ன் ஃபைலிங் பில் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அட் த சேம் டைம்ஸ் ஒரு சில ஆர்கனைசேஷன் மோர் தென் 5 crore பிசினஸ் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இ இன்வாய்ஸ் கான்செப்டுக்குள்ள வர்றாங்க. ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இ இன்வாய்ஸ் போர்ட்டல்ல வந்து ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் நம்பரை பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடுறாங்க. அட் த சேம் டைம்ஸ் ஒரு சில ஆர்கனைசேஷன் ட்ரேடிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ல இவே பில் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த இவே பில்லையும் வந்து டாக்குமெண்ட் நம்பரை பேஸ் பண்ணி இவே பில் போர்ட்டல்ல வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே ஒரு வவுச்சர் தான். ஆனா வந்து 3 டிஃபரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது மானிட்டர் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? என்ன அப்படின்னா இவே பில், இ இன்வாய்ஸ், தென் ஜிஎஸ்டிஆர் 1. ஸோ அந்த மாதிரியான டைம்ல வந்து நம்ம மிஸ்டேக்கா நம்ம வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே இன்வாய்ஸ் நம்பர்னா திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றது பெஸ்ட். ஸோ மேனுவல் ஓவர்ரைட் அண்ட் மேனுவல் அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்றது ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ். அடுத்து மல்டி யூசர் ஆட்டோ அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. இந்த மல்டி யூசர் ஆட்டோ அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து சில்வர். டாப்ல பாத்தீங்கன்னா சில்வர் இருக்கு. சில்வர் இன் தி சென்ஸ் சிங்கிள் யூசர் ஒரே ஒரு சிஸ்டத்துல மட்டும் தான் டேலி அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மல்டிபிள் சிஸ்டத்துல வந்து டேலி அக்சஸ் பண்ணும்போது இந்த மல்டி யூசர் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் சிஸ்டம்ல வந்து ஒரே வவுச்சர் டைப்ல ரெக்கார்ட் பண்ணும்போது யார் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வவுச்சர் டைப் அப்படிங்கிறது அலோகேட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 அப்படிங்கிற வவுச்சர் ஓபன் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? குமார் அப்படிங்கிறவரும் அவருடைய சிஸ்டத்துல நம்பர் 1 வவுச்சர் டைப் வந்து ரெக்கார்ட் பண்றாரு. அதே மாதிரி கண்ணன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவருடைய சிஸ்டத்துல சேல்ஸ் வந்து பில் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அவருக்கும் சேல்ஸுக்கு என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அலோகேட் ஆன வவுச்சர் நம்பர் என்னங்கிறது டாப்ல தெரியும். ஸோ 2 பேருக்குமே 1 அப்படின்னு தான் காட்டும். இதுல யாரு ஃபர்ஸ்ட் பில்ல கம்ப்ளீட் பண்ணி அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த 1 அப்படிங்கிறது அலோகேட் ஆகும். ஸோ 2வது இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஆல்ரெடி இந்த நம்பர் வவுச்சர் நம்பர் 1 அப்படிங்கிறது அலோகேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பில்லுக்கு வந்து நம்பர் 2 அப்படிங்கிறது நான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அலோகேட் ஆகும். டிஃபால்ட்டா வந்து 2 அப்படிங்கிற வவுச்சர் டைப்ல இது சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இது வந்து மல்டி யூசர்ஸ் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வர்றது. ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் ஒரு வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த வவுச்சருக்கான நம்பர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு அலோகேட் ஆன நம்பர் என்னங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஒரு சில சாஃப்ட்வேர்னால சேவ் ஆகும்போது தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ மார்கா இருக்கட்டும், எஸ்ஏபியா இருக்கட்டும். ஸோ இதுலலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வவுச்சர் சேவ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன வவுச்சர் நம்பர் இதுக்கு அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதே தெரிய வரும். ஆனா வந்து டேலில அப்படி கிடையாது. ஸோ என்டர் பண்ணும்போதே நம்மளுக்கு டாப்ல என்ன வவுச்சர் நம்பர் அலோகேட் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சிடும்.
ஓகே. ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் இருக்கும்போது இந்த மல்டி யூசர் ஆட்டோங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். நன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க டேலில. ஸோ இது வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வவுச்சர் நம்பரே இல்லாம நாங்க டாக்குமெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். எனக்கு வவுச்சர் நம்பருங்கிறதே எனக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னா, நன் அப்படிங்கிறத நம்ம வந்து அதர்வைஸ் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது நான் வந்து குடுத்துடுறேன். அடுத்து என்ன அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு ஃபீல்ட் இது. நம்பரிங் பிஹேவியர் ஆன் இன்சர்ஷன், டெலீஷன். ஸோ இன்சர்ட் அண்ட் டெலீட். ஒரு 10 இன்வாய்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அந்த 10 இன்வாய்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது, இப்ப எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா, ஆ இது வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பேமெண்ட், ரிசிப்ட் இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். தென் எண்ட் ஆஃப் த மந்த் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ட டவுன்லோட் பண்ணி பார்க்குறோம். அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா, பேங்க் சார்ஜஸ் வந்து டிடக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்ல அப்படின்னா, 15ஆம் தேதி, 18ஆம் தேதி இது ஏதோ ஒரு இன் பிட்வீன்ல அ நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மந்த் எண்ட்ல தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த டைம்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்ட்டிகுலர் மந்த்ல பேமெண்ட் வவுச்சர்ஸ் மட்டும் எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு ஒரு 10 வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ண போற வவுச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 11ஆ இருக்கும். நம்பர் 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அலோகேட் ஆகும். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 10ஆம் தேதி ஓகேங்களா? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8வது வவுச்சருக்கு அடுத்து ஓகேங்களா? 8வது வவுச்சருக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நியூவா வந்து ஒரு வவுச்சர் ஆட் பண்ணணும். அந்த பர்ட்டிகுலர் டேட்ல. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்றோம். அத வந்து இன்சர்ட் நம்ம வந்து சொல்றது. சோ அப்படி இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 8வது நம்பருக்கு அடுத்து என்ன வவுச்சர் நம்பர் இங்க ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரீடெயின் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 11 தான் ஆட் ஆகும். அப்ப நீங்க வரிசையா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6ன்னு பார்க்கும்போது 8 அதுக்கடுத்து 11 அதுக்கடுத்து 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். சோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரிஜினல் வவுச்சர் நம்பர ஆட்டோமேட்டிக்கா ரீடெயின் பண்ணிடும் டேலி. இது வந்து என்னன்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட பார்த்துட்டு நம்ம இன் பிட்வீன் நம்ம வந்து ஒரு வவுச்சர் நம்ம வந்து ஆட் பண்றோம். ஒரு சப்ளையர் வந்து நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பேமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. பட் நம்மளுக்கு சொல்லவே இல்ல. நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. ஒரு 12ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி அவர் வந்து நம்மளுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்காரு. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ரிசிப்ட்ட நம்ம வந்து லேட்டரா நம்ம வந்து ரெக்கார்ட் பண்றோம். சோ அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்பருடைய ஆர்டரிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு மாறும். ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ இது பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். பட் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு நான் சொல்ற இந்த கான்செப்ட் ரீட்டெயின் ஒரிஜினல் வவுச்சர் நம்பருடைய கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இத நம்ம தனியாவும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு செஷனா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. சோ இப்ப இந்த ரீடெயின் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது ஒரு வவுச்சர் நம்ம டெலீட் பண்ணும்போதும் சரி, அல்லது நம்ம ரீயூஸ் பண்ணும்போதும் சரி, சோ அந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ அந்த பர்ட்டிகுலர் வவுச்சர் நம்பர் நம்மளுக்கு இருக்காது. சோ நேத்து வந்து ராதாகிருஷ்ணன் கேட்ட கேள்வி இதுதான். ஓகேங்களா? சோ தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. பட் அதே நம்பர்ல வந்து திரும்ப வந்து என்ட்ரி பண்ணணும். பார்த்தா நம்பர் 5ன்னு தான் சார் காட்டுது. 4 வந்து எனக்கு காட்ட மாட்டேங்குது. அவங்க டெலீட் பண்ணது 4. அப்ப நான் வந்து என்டர் பண்ணா எனக்கு 4 காட்டணும்ல. அந்த இடத்துல 4ஏ எனக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன சார் பண்றது? அத எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? சோ அது ஏன் அந்த மாதிரி வந்து ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் நம்மளுக்கு ஷோ ஆக மாட்டேங்குது. ஈவன் டெலீட் பண்ணா அது வந்து நம்மளுக்கு ஆக்டிவ்ல இருக்கணும். ஆனா ஷோ ஆக மாட்டேங்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரீடெயின் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டாவே ஆக்டிவ்ல இருக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா? பட் இத பத்தி நம்ம வந்து இன் ஃபியூச்சர்ல அகைன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இந்த வவுச்சர் நம்பர் டெலிஷன், கேன்சல் இந்த மாதிரியான டாபிக் நம்ம செக் பண்ணும்போது, இந்த வவுச்சர் நம்பரிங் அப்படிங்கிறது எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணுங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலாவும் நம்ம பார்ப்போம். ஓகே. சோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, செட் அண்ட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீட்டெயில்ஸ். சோ இப்ப நான் வந்து உங்களுக்கு வவுச்சருடைய ஸ்கிரீன்ல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது பிரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், வவுச்சர் நம்பரிங், 4 டிஜிட் இதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? சோ அதெல்லாம் எங்க செட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆர் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீட்டெயில்ஸ். இத நம்ம எஸ் குடுத்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஸ்கிரீன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த ஸ்கிரீன்ல நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டார்ட்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு.
இந்த ஸ்டார்டிங் நம்பர்ல நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து 1ல தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். எவ்வளவு வித் நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க, எத்தனை டிஜிட் வரைக்கும் நீங்க வித் யூஸ் பண்ண போறீங்க, 4 டிஜிட் வரைக்கும் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ 4 டிஜிட் இருக்கும்போது எனக்கு 0001ன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1க்கு முன்னாடி எனக்கு இருக்கக்கூடிய 3 டிஜிட் வந்து எம்ப்டியா இருக்கக்கூடாது. எனக்கு அந்த இடத்துல 0 ஸ்டார்ட் ஆகணும். அதனால நான் வந்து ப்ரீ ஃபில் வித் 0வ நான் எஸ் குடுக்குறேன். இது எந்த மந்த்ல இருந்து எனக்கு அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து மந்தோடைய பிகினிங் தான் குடுக்கணும். மந்தோடைய இன் பிட்வீன் டேட்லாம் குடுக்கக்கூடாது. 2ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி நம்ம குடுக்கக்கூடாது. எந்த மந்தா இருந்தாலும் 1ஆம் தேதி தான் நம்ம குடுக்கணும். மோஸ்ட்லி வந்து பிசினஸ்ல யூஸ் பண்றது 1 ஏப்ரல். அடுத்து வந்து ஸ்டார்ட்டிங் நம்பர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஒரு சில பில் புக்ல வந்து நம்மளுக்கு 10,001 அப்படின்னு இருக்கும், 1,001 இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து நம்ம இந்த இடத்துல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் இயர் திரும்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து ப்ரிஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெயினான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்து விபி அப்படின்னு இருக்கணும். ஸோ வடபழனி சேல்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1ஆம் தேதி ஏப்ரல்ல இருந்து விபி ஸ்லாஷ் அப்படின்னு இருக்கணும். அப்படியே நான் வந்து என்டர் பண்ணிடுவேன். ஸோ சஃபிக்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 1ஆம் தேதி ஏப்ரல் 2024ல இருந்து சஃபிக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்லாஷ் 2024-25 நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் 1/4/25ல ஸ்லாஷ் 2025 அண்ட் 26 அதுக்கு அடுத்த வருஷம் 1/4/26ல 2026 பிளஸ் 27 ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு புது கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா, நியூ செட்டிங்ஸ் ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ வருஷம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் அதாவது ஃபினான்சியல் ஓப்பன் ஆகும்போது அவங்க சீம்லெஸ்ஸா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ரெக்கார்டிங் வந்து போயிடலாம். ஆட்டோமேட்டிக்கா நம்பரிங்னா மாறிடும். திரும்ப வந்து செட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ நம்மளுக்கு கால் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ நம்ம இல்லாமலே நம்ம கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவங்க வந்து பில்லிங் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம சேர்த்து பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நம்பரிங் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்படியே நம்ம வந்து என்ன பண்றேன், என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வவுச்சர் டைப் அப்படின்னா என்ன, வவுச்சர் டைப்ல நம்பரிங் அப்படிங்கிறது எந்த மாதிரி யூஸ் ஆகுது. ஸோ இதோட பேஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மாஸ்டர் டேட்டாவை பத்தி நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் டேட்டால மேஜரா வந்து இந்த வவுச்சர் அப்படிங்கிறதுக்கானது ஒரு வவுச்சர் ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னாவே அதுவே வந்து ஒரு மாஸ்டர் தான் இருக்கு. அந்த மாஸ்டர்ஸை கூட நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். வவுச்சர் டைப் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், நியூ வவுச்சர் டைப் நம்ம எப்படி கிரியேட் பண்றோம், அதுக்கான வவுச்சர் நம்பரிங்ல என்ன கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மற்ற மாஸ்டர்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது புரியுதா? எனிஒன்? சார் இப்போ வடபழனிக்கு சீரியல் நம்பர் 00 விபின்னு கொடுத்தீங்க. அண்ணா நகருக்கு எதுல சார் போய் இது பண்ணணும்? ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அதே மாதிரி ஆல்டர் வவுச்சர் டைப் ஏஎன் சேல்ஸ் அப்படின்னு இருக்கு. இதை நான் அப்படியே என்டர் பண்றேன். என்டர் பண்ணிட்டு எனக்கு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. அதாவது செட் ஆர் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ். டாப்ல ஏஎன் சேல்ஸ். இதை எஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அகைன் அனதர் ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல நான் அப்படியே நான் இங்க என்ன செட் பண்ணணும் அதை அப்படியே நான் வந்து இங்க செட் பண்ணிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த வித் நம்ம இதுல வந்து 4 வரும் சார். ஓகே, ஸோ நான் 3 கொடுத்துருக்கேன். 4 அப்படின்னு சரி சார். இப்போ நம்ம வந்து நான் தெரியாம இந்த இடத்துல 3 கொடுத்துட்டேன். இன் ஃபியூச்சர்ல வந்து என்ன அப்படின்னா தௌசண்ட்ஸ் வந்து நம்பர் வரும்போது எனக்கு வந்து அந்த இடத்துல என்ன தேவைப்படும், 4 டிஜிட் வரைக்கும் எனக்கு தேவைப்படும். அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. ஓகேங்களா? இங்க நம்ம 3ன்னு கொடுத்தாலும் ஆனா ஸ்டார்ட் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 001ன்னு ஸ்டார்ட் ஆகும். பட் வந்து 4 டிஜிட் வரைக்கும் இருந்தா கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம 4 டிஜிட் யூஸ் பண்றோம். அப்ப இந்த இடத்துல வந்து 4 டிஜிட்டோட நம்பர் வந்து அதிகமாகும் போது நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியாம போகுமா, அப்புறம் நம்ம கவலைப்பட வேணாம். கண்டிப்பா என்ன ஆகும், டேலி அடுத்து நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் 2024-25. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயருக்கு வேணும் அப்படின்னா அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், கையோட அப்படியே நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். ஸோ இப்படி செட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவ் பண்ணிடுங்க. இங்க நீங்க வவுச்சர் டைப் வரீங்க,
இங்க விபி சேல்ஸ் வடபழனி சேல்ஸா இருந்தா விபி 0001 வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம F8 நான் கொடுக்குறேன். ஏஎன் சேல்ஸ் அப்படின்னா ஏஎன். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விபின்னு கொடுத்துட்டேன் ஏஎன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஏஎன் அப்படின்னு கொடுக்கணும். இந்த விபின்னு கொடுக்க கூடாது, ஏஎன் கொடுக்கணும். ஓகே. ஸோ அகைன் நான் ஆல்டர் பண்றேன். இந்த இடத்துல போயிட்டு வவுச்சர் டைப் அகைன் ஏஎன். ஸோ அதாவது ஏஎன் வவுச்சர் டைப் எடுக்கிறோம். இங்க நம்ம எஸ் கொடுக்குறோம். ஸோ திரும்ப நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் ஏஎன் அப்படின்னு மாற்றுறேன். ஸோ ஏஎன் ஸ்லாஷ் அப்படியே நம்ம சேவ் பண்ணிடுவோம். திரும்ப நான் வந்து அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்க்குறேன். வவுச்சர்ஸ் F8. ஸோ ஏஎன் சேல்ஸுக்கு கரெக்டாக ஏஎன் அப்படின்னு எனக்கு ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி அகைன் F8 கொடுக்குறேன். அடுத்த வவுச்சர் டைப் நான் செலக்ட் பண்றேன். அங்கே எனக்கு விபி அப்படின்னு எனக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நம்ம பார்த்தது 2 வவுச்சர் டைப்புமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பரா செட். எனி அதர் டவுட்ஸ் சார்? சார் இப்போ நம்ம வந்து இயர் வந்து கடைசியில போடுறோம்ல சார்? ஆமா. அது சென்டர்ல போடுற மாதிரி இருந்தா என்ன மாதிரி பண்ணணும்? சென்டர்ல வராது. வவுச்சர் நம்பர் லாஸ்ட்ல கொண்டு வரலாம் சொல்றீங்களா? ஆமா ஆமா. வவுச்சர் நம்பர் நீங்க லாஸ்ட்ல கொண்டு வரீங்க அப்படின்னா ரெண்டுமே ப்ரிஃபிக்ஸ் ஆயிரும். கரெக்ட்டா? ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆல்டர், இதுல போயிட்டு நம்ம வந்து வவுச்சர் டைப் எடுக்கிறேன். இந்த இடத்துல ஏஎன் சேல்ஸ் எடுக்கிறேன். ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எஸ் கொடுக்குறோம். இங்க வந்து ஏஎன் அப்படின்னு கொடுக்குறேன் இல்லையா? ஆமா சார். கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 2024-25 ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்துறேன். அகைன் என்டர் பண்றோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம இங்க நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 14-25 கொடுத்துடுறேன். ஸோ இதுல வந்து அகைன் ஏஎன் ஸ்லாஷ் 2025-26 இப்படி நம்ம வந்து எல்லா வருஷத்துக்கும் நான் இங்க நான் ஆல்டர் பண்ணிடுறேன். ஆல்டர் பண்ணிட்டு இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ். ஓகே சார். இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாமா இல்ல நீங்க சொல்ற மாதிரி தான் பண்ணணும்? அதெல்லாம் பண்ணிக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து நம்பரிங் நம்மளோட இதுதான். ஸோ நம்ம வந்து வவுச்சர் நம்பரை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஒரு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. அது முன்னாடி இருந்தானா பின்னாடி இருந்தானா நீங்க சொல்ற மாதிரி சென்டர்ல இருந்துச்சு அப்படின்னா தான் கஷ்டம், பார்க்கறது கொஞ்சம் இதா இருக்கும். இப்ப நீங்க சொன்னது வந்து ஃபார்மேட் வந்து பெஸ்ட். நம்மளுக்கு வவுச்சர் நம்பர் தூக்கி அப்படியே நம்ம வந்து லாஸ்ட்ல போட்டுரும். அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போதே டக்குன்னு லாஸ்ட்ல இங்கதான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இதா இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்குது. தானே? ஆமா சார். சார் இன்னொரு டவுட் சார். இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர்ல வந்து நான் மேனுவலா போட்டேன். இப்போ கரண்ட் இயர்ல வந்து நான் ஆட்டோமேட்டிக் பண்ணனும்னா எந்த மாதிரி சார் பண்றது? தென் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்ல டேட்டா வந்து ஸ்பிட் பண்ண பாருங்க. அதர்வைஸ் ஃபைனலைசேஷன் பண்ணிட்டு டேட்டா ஸ்பிட் பண்றது பெஸ்ட். நீங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து நார்மலா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்ப ஆல்டர் அப்படிங்கறத கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு பேக்கப் எடுத்து வச்சிருங்க. ஓகே சார். ஓகே. இப்ப போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பீங்க, மேனுவல் கொடுத்துருப்பீங்க. இப்ப திரும்ப நீங்க ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க வரும். ஓகேங்களா? சோ ரெக்கார்ட் எல்லாம் அஃபெக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन கேக்குங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பரா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். சோ பழைய வவுச்சர்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து புதுசா வந்து கம்பெனி வந்து ஸ்பிட் பண்ண சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வவுச்சர் நம்பரிங் பழசாவே இருக்கட்டும் சார், அது எதுவுமே வேணாம். சோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம புது வவுச்சர் டைப்பே கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் நீங்க அது பண்றது கூட உங்களுக்கு பெஸ்ட். என்ன ஆகும் அப்படின்னா F8 யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லிஸ்ட் மட்டும் ஒன்று ஆட் ஆகும். கரெக்டா? ஆமா சார். ஆமா. இது வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு சார். லிஸ்ட்னா ஆட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. சோ இப்போ உங்களுக்கு என்ன தேவை, சீரியல் நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு மாறணும். கரெக்டா? ஆமா சார். ஆமா. ஓகே. சோ இப்போ அதர்வைஸ் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்டர் அப்படிங்கிறத எடுத்துட்டு இந்த இடத்துல போயிட்டு சேல்ஸ் ஓகேங்களா, இப்போ அண்ணா நகர் சேல்ஸ் எடுத்துட்டு இங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா so voucher number transactions original voucher number behavior set additional numbering details இத நான் வந்து எஸ் கொடுக்கிறேன். ஓகே சார். சோ வேற ஒரு மெத்தட் இருக்கு. நான் இப்போ வந்து டாடா அக்கவுண்ட்ஸ் எடுங்க, வவுச்சர் டைப்ஸ் அப்படிங்கிறது எடுங்க. இங்க வந்து நீங்க சேல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்ப ஏஎன் சேல்ஸ்னா ஏஎன் சேல்ஸ் இருக்கு இல்லையா, இங்க நீங்க வந்து ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணிக்கலாம், பிரஸ் பண்ணாம கூட இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் வவுச்சர் நம்பர் சீரிஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஓகே சார். ஓகே. சோ இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுக்கு செட் பண்றேன் உங்களுக்கு இன்னும் கூட
ஈஸியா வந்து கான்செப்டும் புரியும். ஸோ இப்போ சேல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இங்க நான் வந்து ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணிட்டு கிரியேட் நியூ சீரிஸ் இருக்கிறேன். இங்க வந்து சீரிஸ் நேம் வந்து நான் வச்சுக்கிறேன். என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னா விபி சீரிஸ் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து சும்மா ஒரு நேம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு வவுச்சர் நம்பரிங் அப்படிங்கிறது எனக்கு கேக்குது. இதுல நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு இங்க நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீடைன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் கண்டிப்பா எஸ் கொடுங்க. சேல்ஸுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா. அடுத்து அகைன் நீங்க என்ன கேக்குதாமா, செட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் கேக்குது. இங்க நான் வந்து எஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, முன்னாடி நம்ம கொடுத்த அதே இன்ஃபர்மேஷன் தான். வித் வந்து என்ன அப்படின்னா 4, ப்ரிஃபிக்ஸ் வந்து 0, இங்க வந்து அப்ளிகபிள் 14 அப்படியே நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்டர் பண்றேன். ஸோ இங்க வந்து அகைன் 14 கொடுத்துருவோம். இது வந்து விபிக்கானது தானே. ஸோ விபி ஸ்லாஷ் ஓகேங்களா 14 2024-25 அப்படியே நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். முடிஞ்சிருச்சா? அதே சேல்ஸ் அதாவது நீங்க பண்ண வேண்டியது இதே ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணிருங்க. ஓகேங்களா? நான் எப்படி யூஸ் பண்றதுங்க சொல்றேன். பட் நம்மளோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக அகைன் நான் வந்து என்ன பண்றேன்னா, ஸ்பேஸ் பார் கிரியேட் நியூ சீரிஸ். இது வந்து ஏஎன் சீரிஸ் அப்படின்னு நான் வந்து நேம் வைக்கிறேன். ஏஎன் சீரிஸ். அதாவது நியூ வவுச்சர் டைப் எனக்கு கிரியேட் பண்ணக்கூடாது சார். எனக்கு 2 வவுச்சர் நம்பர் மட்டும் எனக்கு மாறி மாறி வரணும். வவுச்சர் நம்பரிங்ல தான் எனக்கு வந்து தேவை. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி இதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து இதே நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இங்க வந்து அகைன் 14 கொடுத்துருவோம். அதை என்டர் பண்றேன். ஸோ அகைன் 14 இதுல வந்து என்ன அப்படின்னா ஏஎன் ஸ்லாஷ் தென் 14 ஸ்லாஷ் 2024-25. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னன்னா சீரிஸ் அப்படிங்கிறது கொடுத்துறேன். இப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, வவுச்சர் போங்க, F8 வந்து யூஸ் பண்ணுங்க. இங்க சேல்ஸ் அப்படிங்கிறது நீங்க எடுப்பீங்க இல்லையா, சேல்ஸ் F8 கொடுத்து சேல்ஸ் எடுத்த உடனே உங்களுக்கு இந்த சீரிஸ் நம்பர் ஓபன் ஆகும் சார். நியூவா கொடுத்த சீரிஸ். ஓகே சார். ஓகே. அதுல நீங்க அந்த சீரிஸை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பழசுல அஃபெக்ட் ஆகாது எதுவுமே. ஓகே சார். ஓகே. ஸோ இது வந்து ரிலீஸ் 3.0.1ல தான் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு இருக்கணும். ரிலீஸ் 3 வந்து இருக்கணும் உங்களுக்கு. ஓகே. 2.1ல இந்த மல்டி சீரிஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. அதே மாதிரி ரீட்டன் ஒரிஜினல் வவுச்சர் நம்பர் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. ஓகே. ஸோ எனி அதர் டவுட்ஸ்? ஓகே, கம்ப்ளீட் பண்ணலாமா? ஸோ நாளைக்கு நம்ம பார்ப்போம். அகெயின் நம்ம வந்து அடுத்த கான்செப்ட், அதாவது குரூப்பிங் அண்ட் லெட்ஜரிங் நம்ம வந்து டீடைல்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேட்டுருங்க. ஸோ நீங்க கேட்குற டவுட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் அடிஷனல் லேர்னிங்கா நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா நான் என்னோட மைண்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கணும், அல்லது இந்த ஏர்லி மார்னிங் வந்து எனக்கு என்ன தோணுதோ, ஓகேங்களா, அதை தூக்கத்துல ஏதாவது நான் வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க டவுட்டா கேட்கும்போது கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்ல வந்தது மிஸ் ஆகாம இருக்கும், அல்லது நம்ம கான்செப்ட்ல லீக்கேஜஸ் எதுவுமே இல்லாம இருக்கும். ஓகே. ஓகே, தேங்க்யூ சார். நம்ம அகைன் நம்ம நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.